ப்ரோ அப்பாக்கு என்னாச்சு ப்ரோ? பால் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. பால் கொண்டு போய் ஊத்திட்டு வரும்போது வீடு பக்கத்துல மாடை மாத்தி கட்டுறதுக்கு வேண்டி அந்த வயலுக்கு இறங்கியிருக்காப்ல. அப்போ வந்து ஒரு கரடி வந்து அடிச்சிருக்கு. அவருக்கு அடிச்சு இந்த தலையில எல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. பின்ன கையில காயம் இருக்கு, காலில் எல்லா இடத்துலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. கூடலூர் ஜிஹெச்ல இருந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, உயிருக்கு ஆபத்தான நிலையில. நம்ம ஊர்ல மட்டும்தான் யானை பிரச்சனை, கரடி பிரச்சனை, புலி எல்லாம் மனுஷனுங்களை கொண்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாசத்துல எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு உயிர் போகுது? 10 பேரு, யானையும் கரடி எல்லாம். உங்களுக்கே பயமா இருக்குல்ல இங்கெல்லாம் வேலை பண்றதுக்கு? வேலைக்கு வர்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. வந்தாலும் சாயங்காலம் போறதுக்குள்ள இங்க கூலிக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும் ப்ரோ ஒரு நாளைக்கு? 340 300 ரூபாய் தான் ஒரு நாள் சம்பளமே. 300 400 கூலி வாங்குறோம். ஆனால் அதுக்கான உழைப்புக்கு வந்து ஊதியமும் எங்கள் ஏரியாவில் இல்லைங்க. இதே மாதிரி உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை. கடந்த ஒரு 2 மாசத்துல 3 பேர்த்த யானை மட்டும் இந்த ஏரியாவில் அடிச்சிருக்கு, கூடலூர் நீலகிரியில். இதே மாதிரி ஆளுங்க வந்து இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கரடி தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காரு. நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும். என்னோட வீட்டுக்கு பக்கத்து ஏரியாவிலே வந்து ஏண்டி கார்டில் வந்து 50 100 அம்மாமாருங்க அப்பாமாருங்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை இந்த கரடியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு நடந்திருக்குன்னா நாளைக்கு யாருக்கு நடக்கும் என்னன்னு சொல்ல முடியாது. இறந்தா 10 லட்ச ரூபா நாங்கள் வந்து பணம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதே ஒரு 10 லட்ச ரூபா வச்சு வெளியில வந்துட்டு ஒரு 50 ஏக்கர் நிலப்பரப்பை வந்துட்டு ஏற்படுத்தி அதில் உள்ள நம்ம இங்கே உள்ள விலங்குகளை வந்து அங்கே கொண்டு போய் பராமரித்து இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனால் அந்த அரசோ இங்கே உள்ள வனத்துறையோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து வழங்கணும். இங்கே வாழ்றவங்க நாங்களும் மக்கள் தான், நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இங்கே வந்து வழங்கணும். இந்த அரசு வந்து சரியான வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும். எம்எல்ஏ சார் ரோட்ல உட்காந்தே போராடிட்டாரு. இந்த போராட்டம் பண்ணி இது வெற்றி அடிக்குமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இதை பத்தி பேசுங்க, எங்க ஊரை பத்தி பேசுங்க. மனுஷங்க எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி கண்டிப்பா பேசி வீடியோவா போடுங்க. அப்பதான் 4 பேருக்கு தெரியும். டிவி நியூஸ் எல்லாம் பெருசா கவர் பண்றதே இல்லை. அதான் நானே வந்து லீவ் போட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூரும் வேணாம், சென்னையும் வேணாம், கொஞ்ச நாள் ஊர்ல நின்று மக்களோட பிரச்சனையை எடுத்து சொல்லலான்னு நான் லீவ் போட்டு இப்போ கூடலூர்ல தான் இருக்கேன். வந்து இப்படியே போகாது, நாங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்துல இறங்குவோம். ஆமா, ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இதுவே உங்க அப்பாவுக்கும் உங்க பசங்களுக்கும் நடந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்களுக்குன்னு. ரொம்ப செலவாகும் இல்லைனா, நம்மளால அஃபோர்ட் பண்ணவும் முடியாது, கட்டு தானேண்ணா. ஆனா எங்களால முடிஞ்ச ஒரு 5000 ருபீஸ்ண்ணா. அதுவும் இல்லாம உங்க கூகுள் பே நம்பர் சொல்லிருங்கண்ணா. 8270121179. இங்கெல்லாம் ஒர்க் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். ஒரு நாளைக்கு 300 ரூபாய், அதுவும் வேலை இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கே 4000 ரூபாய் 5000 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்கண்ணா? அவ்வளவுதானே, அவ்வளவுதான் சம்பாதிப்பாங்க. ஸோ உங்களால முடிஞ்ச காசு இவருக்கு அனுப்பி கொடுங்க. இப்போதைக்கும் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. எல்லாருமே ப்ரே பண்ணலாம், எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிரியேட்டர்ஸ், இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட அதை பற்றி பேச சொல்லுங்க. இல்லைனா டெய்லி ஒவ்வொருத்தன் இறந்துட்டே தான் இருப்பான். இன்னைக்கு இவரோட அப்பாவுக்கு ஆயிருக்கு, நாளைக்கு நம்ம அப்பாவுக்கு தான் ஆகும். தேங்க்யூ. சரிங்க ப்ரோ. அதே மாதிரி நான் இங்கே உள்ள மக்களுக்கும் சொல்கிறேன், இதை வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு கொண்டு போகலாம். நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், அப்போ தான் வந்து நம்ம இங்கே வாழ முடியும். இல்லைனா வந்துட்டு இங்கே வாழ்கிறதுக்குள்ள தகுதியை நம்ம இழந்துருவோம்.